தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கு சிறிய ரக கப்பலில் கடத்தி செல்லப்பட்ட சுமார் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை மத்திய வருவாய் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாலத்தீவு இடையே தோணி என அழைக்கப்படும் சிறிய ரக கப்பல்கள் மூலம் கட்டுமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் இருந்து கடந்த 4ஆம் தேதி மாலத்தீவு புறப்பட்டு சென்ற ஒரு கப்பலில் போதைப் பொருள் கடத்தி செல்லப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்திய கடலோர காவல்படை உதவியுடன் அந்த கப்பலை நடுக்கடலில் மத்திய வருவாய் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தடுத்து மீண்டும் அந்த கப்பலை தூத்துக்குடி பழைய துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சோதனையிட்டனர். அதில் ஹைசீல் என அழைக்கப்படும் செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் என்னும் 30 கிலோ போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றின் மதிப்பு சுமார் 80 கோடி ரூபாய் என தெரிவித்த அதிகாரிகள் இது தொடர்பாக இந்தோனேஷியாவை சேர்ந்த 2 பேர் உள்பட 11 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் போதைப் பொருட்கள் கடத்தியதாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் உட்பட 4 பேரை மத்திய வருவாய் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது.